ஓகே. இங்க அடுத்து பேசணும்னு நினைக்கிறவங்க, உங்க நேமுக்கு முன்னாடி QA அப்படின்னு சொல்லிட்டு நேம் ரீநேம் பண்ணுங்க. அடுத்து வந்து காளீஸ்வரி அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. தேங்க்யூ சார். சார் என்னோட நேம் காளீஸ்வரி. நான் 16% லெவலில் இருக்கேன். என்னோட அப்ளைன் வந்து கோல்டு டைரக்டர் புரட்சி மலர் மேம், டைமண்ட் டைரக்டர் ராகுல் சார். சார் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. என்னன்னா, எனக்கு இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ரெகுலராக வந்து ட்ரைனிங்கும் வந்துட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து வந்து பைலட் பர்ச்சேஸ்மே நல்லா பார்த்துருந்தாங்க. அதுக்கான ஃபீட்பேக் அவங்க கொடுத்ததுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சுது. எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பைலட் பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமாவே அவங்க ஹஸ்பண்ட் கூட சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து கப்பல் ஐடியா ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற இதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுவுமே நான் அவங்க சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கான்ஸ்டபிளாக இருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணாங்க, கப்பல் ஐடியா ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பைலட் பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெக்ரூட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம ஐடி போட்டிருந்தோம். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கும் நான் அவங்களுக்கு கைட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பர்ச்சேஸின் கட்டத்து வரும்போது வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ வந்து சேலரி எனக்கு இல்ல, ஹஸ்பண்ட் வந்து சேலரி வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஸ்டார்டிங்ல புஷ் பண்ண வேணாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நேத்து நடந்த மீட்டிங்ல வந்து பாஷா சார் வந்து ட்ரிப் ஆஃபர் பத்தி பேசியிருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதை பார்த்துட்டு, ஏன்னா ட்ரிப் ஆஃபர் பத்தி அவங்க கிட்ட நான் இன்னும் பேசல. ஸோ அதை பார்த்த உடனே பாதியிலே மீட்டிங்ல இருந்து வெளியில போயிட்டாங்க. சரி, என்னாச்சு மேம், என்ன பாதியில வெளியில வந்துட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நீங்க என்னன்னா 30 PV மினிமம் பண்ணா போதுன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து செல்ஃப்ல வந்து 350 PV கிட்ட மந்த்லி பண்ண சொல்றீங்க, அவ்வளோலாம் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் அது வந்து அந்த ஆஃபர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து இப்படிதான் மேம் போயிட்டு இருக்கு, இந்த ஆஃபர் நீங்களும் இதுல ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது மாதிரி மட்டும் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, நீங்க இப்படி சொல்வீங்க அப்புறம் அப்ப பண்ண சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க. நீங்க வந்து இதுல கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே தான் அமேசான் பிளிப்கார்ட்லயே கிடைக்குது, எல்லா ப்ராடக்ட்டும் அதுல ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் கம்மியா தான் கிடைக்கும், நாங்க அதுலயே வாங்கிப்போமே, உங்ககிட்ட எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது முடிச்சு அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன், நம்ம அதுக்குள்ள கிடைக்கிறது எல்லாமே ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கும், குவாலிட்டி கிடையாது, நம்மளோட ப்ராடக்ட்டும் கிடையாதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அதை விட்டுட்டு அடுத்தது சொன்னாங்க என்னன்னா, இதுல வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணா நீங்க தானே இன்கம் எடுக்க முடியும், நாங்க எப்படி இன்கம் எடுக்க முடியும், நான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாலும் நீங்க தானே இன்கம் எடுப்பீங்க அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. நான் அதுக்குமே ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஒரு 30 PV வச்சு நான் இன்கம் எடுக்க முடியாது, நீங்க டீம் டெவலப் பண்றது மூலியமா நீங்க இன்கம் எடுக்க முடியும், நீங்க ஒரு பொசிஷன் வந்தாதான் நான் இன்கம் எடுக்க முடியும், இதுதான் இங்க நடக்கிற பொசிஷன்ங்கிறத பத்தியும் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கா என்ன கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க, நீங்க வந்து எனக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களை ஜாயின் போட சொல்றீங்க, ஃபீட்பேக் போட சொல்றீங்க, ரிப்போர்ட் காமிக்க சொல்றீங்க, அட்டெண்டன்ஸ் போட சொல்றீங்க, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நீங்க தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சார். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, நீங்க வந்து ஓகே மேம், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, இனிமேல் கால் பண்ண மாட்டேன், நம்மளுக்கு குரூப்லயே உங்களுக்கு எல்லா மீட்டிங் லிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும், உங்களுக்கு LTP வேணும்னா மட்டும் எங்கிட்ட கேளுங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களாவே ரிப்போர்ட் எல்லாம் அனுப்புறாங்க, அவங்களாவே மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்றாங்க. ஸோ இப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க, இதுக்கப்புறம் ஃபர்தரா எப்படி நான் அவங்களை ஹேண்டில் பண்ணணும் சார், அந்த கைடன்ஸ் எனக்கு வேணும். சரி, ஓகே, நான் இங்க சொல்றேன் பாருங்க. ஓகே, இப்ப வந்து பாருங்க, இப்ப லாஸ்ட் மே மந்த்லயும் இதே மாதிரி வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்கீம் ஆஃபர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அடிஷ்னல் தான். இப்ப நம்மளோட பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து நம்ம வந்து 30 PV, அதாவது கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு பண்ணாவே போதும். ஓகேங்களா? அதே மாதிரி 100 PVங்கிறது கன்சிஸ்டன்சி, 100 PV பண்ணீங்கன்னா 4 மாசத்துக்கு ஒரு டைம் கூப்பன் வரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அடிஷ்னலா வந்து உங்களை பண்ண சொல்லுவாங்க. இந்த ஆஃபர்ல குவாலிஃபை பண்ணணும்னா இது பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்ப மே மாசம் ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தாங்க, இன்கிரெடிபிள் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு கீழே 4 பேரை வந்து ஐடி போட வச்சு அந்த 4 பேர் 8% அச்சீவ் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு டைப் ஆஃப் ஆஃபர். இந்த மாசம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க ஒவ்வொரு மாசமும் 350 PV பண்ணி உங்களுக்கு கீழே குறைஞ்சது ஒரு 2 ஜாயினிங்ஸாவது எடுத்து அவங்கள 100 PV பண்ண வைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அடிஷனல் ஆஃபர்ஸ்லாம் அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாரும் வெஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாரும் கம்பல்சரி நீங்க பண்ணியே ஆகணும், பண்ணலைன்னா நீங்க வெஸ்டேஜை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லலையே கம்பெனி. யோசிச்சு பாருங்க. போன மாசம் வந்து மே மந்த்ல கொடுத்த ஆஃபர்ல எல்லாருமே பண்ணிட்டீங்களா? இல்ல.
ஓகேவா? அதுக்காக பண்ணாததுனால ஏதாவது ஆயிருச்சா? அடுத்த ஆஃபர் குடுத்துருக்காங்க. இத நீங்க எல்லாரும் பண்ணிருவீங்களா? இப்ப நேத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாருக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுதோ, யாரால பண்ண முடியும்னு தோணுதோ, நீங்க பண்ண போறீங்க. இப்ப யாரு பண்ணுவா? 350 பிவி செல்ஃப்ல யார் பண்ணுவா? யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து என்னோட வீட்டுக்கு வந்து 350 பிவி நான் பண்றேனா? நான் பண்றதே கிடையாது. இப்ப யார் பண்ணுவா? ஆல்ரெடி எத்தனையோ பேர் 300 பிவி கிளப் பண்றாங்க. 300 பிவி கிளப்ன்னு சொல்லிட்டு நம்ம டீம்லயே பண்றவங்க இருக்காங்க. நம்ம டீம்லயே வந்து 300 பிவிக்கு மேல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க, அவங்க அந்த சேல்ஸ்ல இம்பார்ட்டன்ட் இருக்கும். சேல்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹெல்த் சப்ளிமெண்ட்ல ஆ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எனக்கு கை, கால் வலி இருக்குங்க, மூட்டு வலி இருக்குங்கங்குவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொருள் குடுப்பாங்க. யார் ஐடியில பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? தன்னோட ஐடியில இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, சரவணன் நான் இருக்கேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து கை, கால் வலி, மூட்டு வலி. அவருக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட் ஹெல்த் சப்ளிமெண்ட் 4 தரேன். அத என்னோட ஐடியில நான் பர்ச்சேஸ் பண்ணி அவர்கிட்ட குடுத்துட்டு நான் காசு வாங்கிக்குவேன். அப்ப இன்னொருத்தருக்கு வந்து ஒபிசிட்டி. நான் வந்து வெஸ்லிம் ரேஞ்ச் குடுக்குறேன். என்னோட ஐடியில நான் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு குடுத்து அவங்கள்ட்ட காசு வாங்கிக்குவேன். எய்தர் வந்து எம்ஆர்பி ரேட் வாங்குனாலும் சரி, இல்ல வந்து ஒரு 20% 10% டிஸ்கவுண்ட்ல குடுத்தாலும் சரி. அப்படி இல்ல அப்படின்னா, டிபி ரேட்டே வாங்குன ரேட்டே குடுத்துருங்க. எப்படினாலும் சரி. நீங்க குடுத்துட்டு அடுத்த பர்ச்சேஸ்ல இருந்து ஓகே. அடுத்த அடுத்த பர்ச்சேஸ்ல இருந்து என்ன பண்ணுங்க? அடுத்த பர்ச்சேஸ்ல இருந்து நீங்களே ஐடி போட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் அ டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். டிபி ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்கள இது பண்ணலாம். அப்படி அப்படி வந்து பண்ணும்போது என்ன ஆகுது? அப்ப நம்ம செல்ஃப் பிவில நம்ம அதிகமா பண்ண முடியும். இந்த மாரி நம்ம டீம்ல எத்தனையோ பேர் பண்றாங்க. ஓகேங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்ல எத்தனையோ பேர் பண்றாங்க. எல்லாரும் இப்ப தன்னோட வீட்டுக்கு 100 பிவி வாங்குறது மட்டும் இல்லாம, நம்மள சுத்தி இருக்கிறவங்க யாருக்காவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்றவங்க, மூவ் பண்றவங்க எல்லாரும் ஒரே மாரி கிடையாது இல்லையா? அப்ப அந்த மாரி இருக்கிறவங்க அவங்களுக்கு இது சூட் ஆகும் இந்த ஆஃபர். இல்ல அது மாரி பண்ண முடியும். பட் பண்ணாம இருப்பாங்க. அவங்க பண்றதுக்கு இந்த ஆஃபர் வந்து உதவியா இருக்கும். அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ற மாரி. ஓகேங்களா? அந்த மாரி வந்து ஏன்னா நம்ம கையில வந்து ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் கேட்டகரி இருக்கு. அக்ரி கேட்டகரி இருக்கு. பியூட்டி காஸ்மெட்டிக் கேட்டகரி இருக்கு. வைட் ரேஞ்ச் அது அது ஏ டூ இசட் இருக்கு. மேக்கப் ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏ டூ இசட் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுலருந்து, கல்யாண மேக்கப்பு அந்த அந்த அளவுக்கு வந்து இருக்கு. ஹெல்த் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடம்புல தல உச்சியில இருந்து கால் பாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிரச்சனை வராம இருக்கிறதுக்கும் சரி சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த மாரி இவ்ளோ ப்ராடக்ட் இருந்து, நம்ம ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாம பண்றது என்ன பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து மூவ் பண்றது என்ன தப்பு இருக்கு? சைட்ல இதுவும் பண்றது. இத பண்ணியும் நம்ம டீம டெவலப் பண்ணிக்கலாம். டீம நம்ம டெவலப் பண்றோம். பிசினஸ காமிச்சு பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்து ஆக்டிவ் பண்றோம். ஒரு பக்கம் ப்ராடக்ட்ட குடுத்து ப்ராடக்ட் வழியா பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்து ஆக்டிவேட் பண்றோம். 2 விதமா பிசினஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப இந்த இந்த ஆஃபர் அப்படிங்கிறது கம்பெனிக்கு வந்து ஒருத்தர் வந்து அதிக பிசினஸ் குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் அடிஷனலா ஏதாவது கம்பெனி குடுப்பாங்க. இப்ப இந்த இந்த ஆஃபர பயன்படுத்தி யாரெல்லாம் வந்து இந்த டூர் வரணும்னு நெனைக்கிறீங்களோ, நீ இது பண்ணீன்னா உனக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்னு கம்பெனி ஒரு டீல் குடுக்குறாங்க. அந்த டீல நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா, நீங்க போயிட்டு வரலாம். இல்லையா, ஆஸ் யூசுவல் நீங்க பாட்டுக்கு உங்களால என்ன முடியுமோ பண்ணுங்க. மெதுவா பண்ணுங்க. யாரையும் இங்க ஃபோர்ஸ் பண்ணல. யாரையும் இங்க கட்டாயப்படுத்தல. உங்கள மோட்டிவேட் பண்ற இந்த மாரி ஆஃபர் இருக்குன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். பண்ண முடிஞ்சு கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாதுல்ல. இந்த மாரி ஒரு ஆஃபர் இருக்கிறதே எனக்கு தெரியல ப்ரோ. ஐயோ! இப்படி இருந்தா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன் ப்ரோ. இப்படி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வந்து முடிச்சதுக்கு அப்புறம் எத்தன பேர் கேட்கறாங்க. அப்ப ஒரு கம்பெனி ஒரு ஆஃபர் குடுத்திருக்குன்னா, அத எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியது யார் கடமை? அதுக்காக ஸ்கிப் பண்ணிட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது இல்லையா? ஓகேங்களா? அப்ப யார் பண்றாங்களோ, யாரால பண்ண முடியுமோ பண்ண வேண்டியது. எல்லாரும் ஒருத்தர மாரியே ஒருத்தர் கிடையாதுங்க. ஒருத்தர் மாரியே ஒருத்தர் பிசினஸ பார்க்கறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்ணுவாங்க. ஓகேவா? அது மாரி வந்து இந்த ஆஃபர் யாரால பண்ண முடியும்? யாருக்கு சூட் ஆகும்? யார் வந்து எடுத்து பண்ணலாம்? அப்படின்னு அவங்கவங்களுக்கு வந்து யாருக்கு சூட் ஆகுதோ அவங்கவங்க பண்ணிக்கலாம். ட்ரை பண்றது தான். இத இத பண்றதன் மூலியமா என்ன ஆகுது? பிசினஸும் குரோ ஆகுது. உங்களுக்கு இந்த இந்த இவ்ளோ பிவி குடுக்கறதுனால, மந்த்லி பர்ச்சேஸ் பண்றதுனால, உங்களுக்கு அந்த பிவிக்கான இன்கம் வரப்போகுது. அந்த 3 300 பிவி பண்றீங்கன்னா, 4 மாசம் பண்றீங்கன்னா, 3 ரூ. 2,500 கூப்பன் வரப்போகுது. கரெக்ட்டுங்களா? 3 ரூ. 2,500 கூப்பன். மொத்தம் ரூ. 7,500 கூப்பன் வரப்போகுது. ஃப்ரீ ப்ராடக்ட் மாசம் மாசம் வாங்கிக்கிறீங்க. 300 பிவி, 350 பிவிக்கும். அது இல்லாம இந்த டூரும் கூட்டிட்டு போறேன்றாங்க. இது 350 பிவி வாங்கி உங்களுக்கு டூருக்காக மட்டும் தான் பண்றீங்கன்னு கிடையாது.
ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருந்து பிளஸ் அடிஷ்னலா அந்த டூரும் குடுக்குறேன்றாங்க. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தாங்க. யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. அதாவது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து வெளிய பிசினஸ விட்டு வெளிய போறதுக்கு ஏதாவது நெகட்டிவ் தேடுவாங்க. ஏதாவது காரணம் தேடுவாங்க. அப்ப அவங்க சொல்றது தான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல. அந்த மாரி சொல்றது தான். அந்த மாரி தான் இருக்குமே தவிர, புரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வெஸ்டேஜ்ல சேர்ந்திருக்காங்க. எல்லாராலயும் ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஒரு சிலர் வந்து ஏதாவது காரணம் சொல்றதுக்காக கூட சொல்லலாம். இல்லைன்னா ஏதாவது வந்து அவங்க வேற ஏதாவது அப்செட்ல இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது நெனச்சிருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். இந்த பிசினஸ் அப்படிங்கிறது பாருங்க, எல்லாருமே ஹியூமன் பீயிங். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி யோசிப்பாங்க. ஒவ்வொரு மாரி டிசிஷன் எடுப்பாங்க. இது நம்ம மிஷின் கூட வேலை செய்யல இல்லையா? அது மாரி இது மாரி இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம நேத்து ட்ரெய்னிங் எடுக்காம இருக்க முடியாது இல்லையா? அது ஒரு ஆஃபர் நம்ம இத பத்தி முன்னாடி எத்தன டைம் பேசியிருக்கோம். மந்த் முடிய போது. அதனால ஒரு டைம் ரீகால் பண்ணலாம்னு நம்ம அந்த மீட்டிங் பண்ணோம். எத்தன பேர் பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால வந்து இதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். 10 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. இது இது இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு வேற ஏதாவது சொல்லுவாங்க. இது இல்லைன்னா இன்னொன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இல்லைன்னா சரவணன் ப்ரோ இன்னைக்கு ஒரு பாயிண்ட் பேசினாரு. இது என்ன இப்படி சொல்லிட்டாரு. எனக்கு அப்செட் ஆயிடுச்சு. இல்ல நான் வரல அப்படிங்குவாங்க. அது மாரி வந்து இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு இல்லையா? நெறைய பேர் என்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நான் சொல்றேன். ஸோ ஏதாவது ஒரு எது பேசினாலுமே, எது சொன்னாலுமே ஏதாவது ஒண்ணு வந்து பேசுறவங்க இருப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து பிசினஸ்குள்ள இருந்தாங்கன்னா, கண்டிப்பா எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. இப்ப நம்ம ஏன் 100 பிவி பண்ண சொல்றோம்? கம்பெனி ஒண்ணும் 100 பிவி நீங்க எல்லாரும் பண்ணி ஆகணும்னு கட்டாயப்படுத்தல. ஆனா நம்ம ஏன் 100 பிவி எல்லாரும் பண்ணுங்க, பண்ண சொல்றோம்? ஏங்க நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு கீழயே நாளைக்கு சேர்றவங்களையும் எல்லாரும் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு பிவி அதிகமா வரும். நீங்க ஒருத்தர் பண்றத நீங்க பண்றத மட்டும் பார்க்குறீங்க. நாளைக்கு உங்களுக்கு கீழ சேர்றவங்களும் இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? அதனால வந்து அத புரிஞ்சுகிட்டு தானே நம்பலாம் பண்றோம். 100 பிவி நம்ம எதுக்காக பண்றோம்? 100 பிவி அதே மாரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. நெறைய பெனிஃபிட் குடுக்குறாங்க. அது மாரி வந்து புரிஞ்சுகிட்டவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. நீங்க ஒண்ணும் வொரி பண்ணாதீங்க. அடுத்து நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது